சிறப்பு விருந்தினர் காமராஜன் கோவிந்தன் அவர்கள். செக் செக் செக். ஹலோ. முக்கியமானங்க ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அன்பண்ண மேல வாங்க. நான் உதவி இயக்குனரா பவித்ரன் சங்கர் பாரதிராஜான்னு அப்படி ஒரு பெரிய கேரியர் போயிட்டு வந்த காலத்துலேருந்து நான் பண்ண சிட்டிசன் ஏபிசிடின்னு எல்லா படத்துக்கும் அவர் தான் பிஆர்ஓ இருந்தார். அவருக்கு கலைமாமணி விருது அப்படிங்கிறதுக்கு ஹி டிசர்வ்டு. இஸ் அ ஒர்த்தபிள் பர்சன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து விஜய் சார்லேருந்து அஜித் சார்லேருந்து இன்னைக்கு அவர் கிராஸ் பண்ண ஆர்டிஸ்டே கிடையாது, இன்னைக்கு இருக்கிற சஞ்சீவ் சார் வரைக்கும். ஸோ அவர் தெரியாத ஆட்களும் கிடையாது. ஒரு வார்த்தை அன்பனை சொன்ன மாதிரி அவர் இன்வைட் பண்ணால் இங்கே எவ்வளோ பெரிய ப்ரெஸ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய நண்பனா அந்த இடத்துல நான் வந்து ஒரு கலைமாமணி நிகில் முருகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காட் பிளஸ். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய சார்பாக உங்களுடைய கைத்தட்டல் எதுவும் பயப்பட வேண்டாம். வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நடித்தவங்க யாராவது கீழே இருந்தாங்கன்னா இடையில ஸ்டேஜில் இடம் இருந்துச்சுன்னா வந்து தயவுசெய்து உட்காருங்க. அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கட்டும். அவங்களையும் நான் வந்து வரவேற்கிறேன். தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து வேர்ல்டுலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு யூனிக்கான லெட்டர். அந்த கிராமர் இருக்குல்ல, தா மீ எழு. தா அப்படிங்கிறது ஒரு உயிர் எழுத்து, மீங்கிறது மெய்யெழுத்து. ஒரு ஆண் தா அப்பா அப்படி கிட்டத்தட்ட இந்த தமிழுக்குள்ள வந்து ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்போ தமிழ்லேருந்து வர்ற ஜீன்ஸ் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இயற்கையாகவே அவங்க பிளட்ல வந்து ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய எப்பிக்ஸில் பார்த்துருக்கோம், இதிகாசங்களில் படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பெண் வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை எடுத்துக்கிறாங்க, வன்முறை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்டரை பொறுத்தவரையில் அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா எல்லாருமே, ஈவன் பாரதிராஜா சார் சின்னசாமியா இருக்கிறப்போ சாண்டின் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு, பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துருக்காரு. அதன் பின்பு தான் அவர் வந்து இமயம். ஸோ எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும். வந்து தன்னை நிரூபிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறி இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துக்க. நானே ப்ரொஃபஸராக தான் இருக்கேன். இங்கே வரதுக்கு முன்னாடி நான் ஃபிசிக்ஸ் மாஸ்டராக தான் இருந்தேன், எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதனால் அண்டு படத்தில் வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லாயர் பேசினாங்க, இது மாதிரி போக்சோ வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு. நம்ம தான் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை கைட் பண்ணணும். இந்த படத்தில் வந்து ஒரு அப்யூஸ், அது சைல்டு அப்யூஸா அல்லது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையா என்ன அப்படின்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சஞ்சீவ் வந்து அந்த போர்ஷனில் அந்த பையனை வந்து அவ்வளவு அழகா அந்த கேமராமேன் காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல சாங் அது. விபின், நான் உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். என் படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்ம மோகன்ஜி படம். ஸோ இந்த படத்துலேயும் ஆஸ் யூஷுவல் மாண்டேஜஸ், பச்சை கிளிகள் தோளோடு மாதிரி அழகான ஒரு மாண்டேஜஸ் வந்து பிக்சரைசேஷன் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கண்டென்ட்டு டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி, நம்ம பாரதி ராஜா சார் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இங்கே நான் அதை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் வந்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு ரெவல்யூஷன் ஃபிலிம். ஒரு விமன் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 கேரக்டர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் ரேவதி, ஒரு பக்கம் கண்ணு இல்லாத இன்னொரு கேர்ள். அதில் ஒரு கிரைம் இருக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மீறி அஸ் எ டைரக்டராக வந்து அன்னைக்கு அவருக்கு இருந்த இமேஜுக்கு அவர் வந்து சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். அதனால அந்த படத்துக்கு பேர் புதுமை பெண். அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தது. வீரத்தமிழச்சி இந்த டீம் என்டையராக இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற என்ன வியாபார ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரொடியூசர் வந்து பெரிய வெற்றி பெறணும். தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும், இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். லாயர் பேசினதுனால இப்போது எல்லா இடத்துல இப்போ நமக்கு வந்து ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் வந்து ஒரு திறந்த புத்தகம். ஆனால் அதே சமயம் ignorance of law is not an excuse. And somebody says law not be properly educated is more than offense. சட்டம் திறந்த புத்தகம் அப்படின்னா சட்டம் தெரியாதது குற்றம், சட்டத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு குற்றம். அதாவது அதை வந்து ஒரு பேசிக் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரணும்
அப்படிங்கிற ஒரு ஒரு குரல் இருந்துகிட்டே இருக்கு. பட் இதெல்லாம் மீறி நீங்க இந்த படத்துல வந்து கடைசியா அம்பேத்கர் கிட்ட பேசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எவ்ரி 5 years ஒன்ஸ் யூ ஜஸ்ட் கன்சிடர் அபவுட் த இந்தியன் லா, அதை பத்தி நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். இந்த படம் ஓவரால் சொல்ல வர விஷயம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் வயலன்ஸா இருக்கு. இவர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மென்னுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு 2 போட்டு பண்ணலாம், இல்லை எது வேணாலும் பண்ணலாம். பட் வந்து ஒரு கேர்ள், ஒரு உமன் வந்து ஃபைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த பொண்ணு சங்கோச்சப்படாத அளவுக்கு அவளுக்கு வந்து அதை கைட் பண்ணணும், அந்த ஃபைட்டை வந்து கைட் பண்ணணும். அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்க பொண்ணு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த மாதிரி ஃபைட் கற்றுக்கிட்டாங்களா, இல்லை அந்த படத்துக்காக தான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. ஸோ இவ்வளோ இன்கன்வீனியன்ட்டில் மாஸ்டர் வந்து அதை பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஒரு வீக்கெண்டு முடிகிறப்போ இங்கே வந்து மருதமுடின்னு ஒரு படம் அவங்களோட நான் பேசினேன். அந்த வீக் ஓப்பனிங்கில் ஒரு வீர தமிழ்ச்சி அப்படிங்கிற இந்த படம் மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. நான் இங்கே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பி, ராம்கி, என் தம்பி பிரபாகர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்னென்ன சின்ன படங்களை ப்ரொமோட் பண்ணுவோம் சார். சின்ன படங்கள்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நம்ம சைடு, எனக்கு சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ப்ரெஸ் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருக்கேன். சமீப காலமாக சின்ன படங்கள், கடுக்கா மாதிரி படங்கள், இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், மீனாட்சி அண்ணா எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன படங்கள் கூட எவ்வளோ ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க தான் செய்கிறீங்க. பட் பப்ளிக் வரல அப்படின்னா, பப்ளிக் அந்த யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து மலையாள ஃபீல்டில் பெருசாக இல்லை. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி ஃபார் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஷுவராக வந்து அவங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து வரவேற்புக்குரியது. அதில் மிகப்பெரிய பங்கு வந்து பத்திரிகையாளர்கள், இணையதள வலையதள என்னுடைய அருமை நண்பர்கள், எஃப்எம் ஆடியோ, இவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த சாங்ஸ் நல்லா இருக்குது, இதை வந்து நல்லா ப்ரொமோஷன்ஸ் கொடுங்க. இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன் வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சஞ்சீவ், நீங்கள் முதல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வர வேண்டியவர், இது உங்களுக்கு ஒரு லேட்டான விஷயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் வருவீங்க. கௌரி பரத், நிறைய பேர் என் கூட நடித்தவங்களும் கூட நான் பார்த்தேன், உட்காந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நான் வந்து உங்கள் சார்பாக அந்த குழு சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன். பேரரசு நான் அடுத்து பேசுவேன். அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய பேசுவார். தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை, ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு. அப்புறம் உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீர தமிழச்சி மகிழினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார், மணிவண்ணன் சார், நித்யானந்த் சார், 2 பேருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை சொல்லுங்கள். ஃபைட் மாஸ்டர் மேட்டர் செல்வா, அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, பாதுகாப்பாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண வச்சார். அந்த தலைக்கீழே கட்டி தொங்க விடுற சீன்லாம் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தார். நான் பயந்தனோ இல்லையா, அவர் ரொம்ப ஃபியர் ஆனார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ஜுபின் சார், மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதான் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இப்போ கூட உங்கள் ஸ்டேஜில் சொல்லிட்டு இருந்தாங்க, என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்குது. அது நான் அனுபவிச்சனால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிவிட்டு ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட்டுக்கு வர முடியல. உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால பெயினெல்லாம் தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூவாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே
ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைட்மேன் அண்ணாலேருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். என்ன பேசுறது தெரியல, நிறைய பேசலான்னு யோசிச்சுட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த டீசர்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்குது. சொசைட்டியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், ஒரு தப்பு நடந்தால் அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடைச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்ட்லேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வரைக்கும் லைன் லைட்ல நமக்கு பிடித்த ஒரு நபரா இருக்காரு. So let's welcome கதையின் நாயகன் சஞ்சய் வெங்கட் அவர்கள். இவ்வளோ பில்டப்புக்கு நன்றி. அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் எனிவே எல்லாருக்கும் வணக்கம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோட அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க. இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம். சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறத விட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தன் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தா அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழில ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்கலாம். அண்ட் பணிவு,
எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாம ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார், ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்ல, சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, நார்த் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்கு. ஸோ நிச்சயமா, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்றதா ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல, அது கொரியோகிராஃபரா இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுல இருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்றவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்துல நடிச்ச இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க, என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்து முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேற என்ன பேசுறது, யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லாரும் மாநாடு மேலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போதான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலைக்கூடத்துக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழங்கள் என்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படைவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமா எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை.
தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்ப புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மட்டிப்பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிர் கலை கொடுத்து தோழியும் இல்லை தோழனும் இல்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மனித சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்ப புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க தான் ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவு செய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தா அதை தூக்கி போட்டு எது பிளஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம். காப்பாத்துங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விழாவின் இருக்கிற பிரஸ் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரவிந்த் குமார் சார்லேருந்து எல்லாருமே, சஞ்சய் சார்லேருந்து எல்லாருமே மியூசிக்கை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திரௌபதி, ருத்ரதாண்டவம், அதோட வரிசையில் வீரத்தமிழச்சி. ருத்ரதாண்டவனுடைய ரிலீஸ் போது தான் எனக்கு இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் சுரேஷ் பாரதி சார். என்னன்னா, வேற ஒரு மியூசிக் டைரக்டரை இந்த படத்துக்காக அவங்க முயற்சி பண்ணும்போது நான் தான் இந்த படம் பண்ணணும்னு எனக்காக முதல்ல ப்ரொடியூசர்கிட்ட சொன்னவர் அவர். ஸோ நன்றி சார். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தான் அவங்க முதல்ல அதுக்கு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ என்னோடய வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் மொத்தம் 3 பாடல்கள் இருக்குது. ஒரு பாட்டு கலைமாமணி விவேகா சார் எழுதியிருக்காங்க, அவங்களால வர முடியல, அதான் என்னமோ நடக்குதுன்ற பாட்டு. ரெண்டாவது இந்த அப்பா பாடல் செந்தில் ராஜா அவர்கள் எழுதியிருக்காங்க. அது ஒரு எழுதின லிரிக்ஸ் தான் நான் அந்த பாட்டை டியூன் பண்ணேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, கடைசியாக கேட்ட அந்த அப்பா பாடல் ரொம்ப அருமையாக ஒரு லிரிக் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணி அப்படி ஒரு பண்ணோம். மூணாவது அந்த வீரத்தமிழச்சி அந்த டைட்டில் சாங், அது இப்போ ஃபுல் பாட்டு இருக்குது. இதில் ஒரு பிட் சாங் தான் நீங்கள் பார்த்தீங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி போராடுறான்றது தான் இந்த படத்தோட கதை. சுஷ்மிதா அவங்க நான் படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்து உண்மையிலே பயந்துட்டேன். விருடாசல மாஸ்டர் அவங்கள தலைகீழா தொங்க விட்டு லத்திய வச்சு தலைகீழாக போட்டு அடித்து அவங்க ஃபைட் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு அப்போ விஜயசாந்தி மேடம் பார்த்த மாதிரி சுஷ்மிதா அப்படி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம சஞ்சீவ் சார், என்னுடைய நண்பர், என்னை டார்லிங் தான் கூப்பிடுவார். கியூபில் படம் பார்த்துட்டு என்னை முதல்ல கூப்பிட்டு வாழ்த்துனவர் சார் தான். ஜுபின் ரீ ரெக்கார்டிங் மிரட்டிங்க வேற லெவல் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பவும் ஒரு கலைஞனுக்கு அந்த உழைப்பு கிடைக்கிற அந்த அங்கீகாரம் தான் பெரிய வெற்றி. நம்ம வாங்குற சம்பளத்தை தாண்டி அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சம்பளம்னு சொல்லணும், ப்ரொடியூசரை பற்றி பேசணும் முக்கியமாக. எந்த படம் இப்போ பண்ண சில படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சில பெண்டிங்ஸ்லாம் இருக்குது. அது முன்னாடியில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரொடியூசரால் கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சில காரணங்கள்லாம் போடுறது, அதை பற்றி பேசல. ஆனால் என்ன பட்ஜெட் பேசினாங்களோ, சஞ்சய் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு பணிவான ஒரு அன்பான தயாரிப்பாளரை யாருமே பார்க்க முடியாது. நித்யானந்த சார் பேசுறதே கேட்காது, அவ்வளோ மெதுவாக பேசுவார். மணிவண்ணன் சார் அதுக்கு வேற. 2 பேருமே என்னன்னா, நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அதிகாரம் எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ தன்மையா, அந்த சார்ன மரியாதையா, அந்த மெல்லிய குரல்ல அந்த பணியோட தான் எங்ககிட்ட வேலையை வாங்கினாங்க. இது வரைக்கும் ₹1 மிச்சம் வைக்கல எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்காக. சொன்ன காசை எனக்கு சொன்ன டைமில் கரெக்டாக கொடுத்தாங்க. இன்னும் ஒரு பாடலுக்கு அதிகமாக வேலை செய்யணும், பணம் தேவைப்படுதுனால என்ன தேவையோ அதை சரியாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் தலைமை சினிமாக்கு இருக்கிறது. தயவு செய்து இந்த படத்தோட நீங்கள் நிற்கக்கூடாது.
இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல படங்கள் பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போ சுரேஷ் பாரதி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனரை நீங்கள் அறிமுகப்படுத்துற மாதிரி சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைகிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லார்ட்டையும் உங்கள் நம்பரை கொடுப்பேன். அதனால் நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும். அப்புறம் நிக்கில் சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் நன்றி சார். அப்புறம் வாழ்த்துக்கள். கலைமாமணி விருது பெற்று சார் நிலையா சொன்ன மாதிரி முதல் விழா எங்கள் விழா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். விவேகா சாருக்கும் நான் வாழ்த்து சொல்லியிருந்தேன். அவர் நம்ம பாடம் எழுதியிருந்தனால அவர் இங்கே அவருடைய வாழ்த்து இங்கே தெரிவிக்க சொன்னார், வர முடியாதனால. ஸோ அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வீரத்தமிழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு பத்திரிகை நண்பர்களும் மீடியா எல்லாரும் வந்து நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லா படத்துலையுமே குறைகள்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பெருசாக பார்க்காம இந்த படத்தில் இருக்கிற நிறைகள், இந்த ஒரு சின்ன ஒரு கூட்ட முயற்சியில் இவங்க என்ன பெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் நல்லா சொல்லி இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். முக்கியமாக 5 ஸ்டார் ஆடியோக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கு உதவி செய்த திரு ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய நண்பர், அவர் ஃபியூச்சர் டைரக்டர். அவரோட நான் அடுத்த படம் பண்ணுறேன். நாங்கள் அடுத்த மாதம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சார். ஸோ 5 ஸ்டார் ஆடியோ தான் எங்கள் ஆடியோ எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு உழைத்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் சுரேஷ் பாரதிக்கும், முக்கியமாக சுரேஷ் பாரதி சார் எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது அவர் வந்து ஒரு கொத்தனாராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருப்பாரான்னு. உண்மைதான். எல்லாருமே எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும். சில பேர் மட்டும்தான் பானிங் சில்வர்ஸ் பண்ணுவாங்க, கோல்டு பண்ணுவாங்க. ஆனால் சினிமாவில் எல்லாரும் 99% வந்து அடி உதப்பட்டு அவமானப்பட்டு தான் வெளில வந்துருப்போம். துரோகத்தை நிறைய சந்திச்சிருக்கோம், நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நானும் இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் இருக்கேன். அடிமட்ட வேலையெல்லாம் செஞ்சு தான் அங்கேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, உண்மையான உழைப்பும் உண்மையான எண்ணமும் யாரையும் கெடுக்கக்கூடாதுன்ற எண்ணமும் இருந்து உழைச்சா சினிமா இல்லை எங்கே இருந்தாலும் இங்கே ஜெயிக்கலாம். முதல்ல நல்லது பண்ணா கூட யாருக்கும் கெட்டது பண்ணாதீங்க. நன்மை செய்யறேன்ட்டு யாரையும் ஏமாத்தாதீங்க. சொல்றேன்னு சொல்லிட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் செய்யாமல் இருக்காதீங்க. பைபிள்லேயே ஒரு வேர்டு இருக்கு, நீங்கள் உங்களால் முடியுன்றத முடியும்னு சொல்லுங்க, முடியாதே சொல்றீங்க. செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது பெரிய பாவமா இருக்கு. ஆனால் இது எதுக்கு முக்கியமாக சொல்ல வரேன்னா, யாருக்கும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். ஸோ அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கைண்ட் அட்வைஸ். இந்த வீரத்தமிழ்ச்சி மொத்த குழுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி கீழே இருந்து மேலே வரவங்கள கண்டிப்பாக தூக்கி விடுங்க. இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கண் கலங்கி நான் நிறைய விஷயங்கள் என் மனசில் வந்து அவ்வளோ குமுறல்கள் இருக்குது. அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வந்து நின்றுருக்கேன். முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் மகன்களை நான் மேடைக்கு அழித்து பெரும்படுத்த நினைக்கிறேன். தயவுசெய்து அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். சூர்யா, சந்திர, மனைவி புனிதா எல்லாரும் மேடைக்கு வாங்க கொஞ்சம். இவங்க தான் என்னுடைய மனைவி, பேர் புனிதா. கிராமத்தில் களை வெட்டி பொழப்பு நடத்துகிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக எனக்கு மனைவி வந்தாங்க. இல்லை, நான் சில உண்மைகளை சொல்லணும். என் மகன் சூரிய பிரகாஷ் பிஇ முடிச்சிருக்காரு. சந்திர பிரகாஷ் என் பையன், சின்ன பையன், பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. என் 2 மகன்கள். உட்கார
ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க கொஞ்சம் அந்த இதுக்கு அதுக்காக பேசுகிறாங்க. வணக்கம். நான் என்னுடைய இதுக்கு வரேன். சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கட்டிட ஒரு கூலி, அதாவது எப்படின்னாக்கா அந்த சித்தா வேலை செய்வாங்கள்ல, அதாவது கல் தூக்கி மண் தூக்கி கலவை கலந்து கட்டக்கூடிய ஒரு சாதாரண 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்றைக்கி ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நான் இந்த படத்துக்காக போராடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான். இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியாது. ஒரு முதல் பட எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினிஃபீல்டுகளுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள், செத்து போயிடலாம், தூக்கமாட்டி தொங்கிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சூழலில். நான் உண்மையை சொல்கிறவங்ககிட்ட இது பதிவு பண்ணிக்கங்க. இது எதுக்குன்னா, என்ன மாதிரி முதல் பட இயக்குனர்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீடியாக்கள் வந்து பதிவு செய்யணும். நான் வந்து இந்த படத்தோட நான் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அடுத்த படம் எனக்கு கரெக்ட் பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது, நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன். அப்போ நான் கல் மண் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடி நான் ஏறி இறங்கும்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கட்டிட வேலையில் இருக்காது. நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், சினிமா டைரக்டர் ஆகணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது சார், சத்தியமாக சொல்கிறேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது. நிச்சயமாக நான் தூங்கவே இல்லை சார். கண்கள் மட்டும்தான் முடி இருக்கும். என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் எனக்கு என்ன பண்ண என்ன செய்ய போகிறோம், அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது. என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பழனிசாமி, எங்கள் ஊருக்காரங்க, காட்டுமாடிக்காரு. நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன். அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் 2016 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்து என் கையில் கொடுத்து, நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா, நீ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் கடத்தின் முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு குறும்படமாக அறிவிக்கப்பட்டது. என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அதற்கு பிறகு கால்னுங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். கால் படம் பேர் நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். இது வரைக்கும் 46 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்துடைய 7 நிமிஷம் தான் கண்டென்ட்டு. அதை ஒரு சவாலாக எடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வரைக்கும் நான் வந்து 18 குறும்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு 36 விருதுகள் பெற்றிருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், நேவி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தனை விருதுகளை பெற்றிருக்கேன். நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காததே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் கையை வைப்பேன், இல்லை கையை வைக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு, என்ன அவங்க கேட்குறாங்க, அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீவிரமாக செட் பண்ணி 1 மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷூட் பண்ணுவேன், முடிப்பேன், ஜெயிப்பேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். நான் தோற்றதே சரித்திரம் கிடையாதுங்க. இதுவரை நான் தோற்றதே கிடையாது. அத்தனை படங்களும் வெற்றி, அத்தனை குறும்படங்களும் அவார்டு. அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழினி நித்யானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. மகிழினி நித்யானந்தம், சாரதா மணிவண்ணன் தயாரிப்பாளர்கள், இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் வந்து க்ரௌட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை.
அதனால் கூட்டு முயற்சி தயாரிப்புன்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன். என்னுடைய பேரில் எஸ்பிஆர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம். அதுக்கு பிறகு நித்யானந்தா அவர்கள் சார் வந்து படம் நல்லா வந்திருக்கு, அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் தட்டி பணம் கவலை இல்லை, அந்த முழு பணத்தையும் நான் தரேன், இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய இந்த இயக்குனர் நனவாக்கினவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்தன் சார் அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கனவுகள் 1000 இருக்கும், அது நிஜமாக்கப்படணும். அதுக்கு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து நான் சொல்லும் போது இந்த படத்தில் பட்ஜெட்டு வெறும் 60 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் பட்ஜெட்டு 3 கோடி ரூபாய் தாண்டி இருக்குது. அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினதுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள். இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வணங்கக்கூடிய தயாரிப்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கு நான் நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னன்னாக்கா, அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க, அதிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன, இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏனோ தானே படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், வெற்றி பெறும், உங்களெல்லாம் பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸில் சொன்னனோ அந்த விஷயம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொல்ல வந்தனோ, நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சனோ, அந்த கிளைமேக்ஸை, அந்த விஷயத்தை சட்டத்திட்டமாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். நம்ம இடையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னாக்கா நாங்கள் தான் ஹீரோ, எங்கள் கதை தான் ஹீரோ. துரதிருஷ்டவசமாக படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை 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 நடந்த சம்பவங்களை அப்படியே உண்மையாக யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இதில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனை உண்மை. அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அத்தனை இஷ்யூ இந்த படத்தில். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா சரிங்க. ஏன்னா அனுமதி அவங்க அதுக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள், பொதுவாக சொல்லணுனாக்கா கேமராமேன் சங்கலிங்கம் செல்வகுமார் அவர்கள் சார் அவர்கள், நான் என்ன கேட்டனோ, நான் என்ன ஃப்ரேம் வைக்க சொல்லணும், ஒரு புது டைரக்டர் அப்படின்னு பார்க்காம அவர் ஒரு 3 படம் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் வைப்பார். நான் என்ன ஷாட் வேணும்னு கேட்போம், ஷாட்டு எடுத்து கொடுப்பாரு. நான் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் மகன் சொல்லி மனம் அந்த நோகாமல், நான் டைரக்டர் விரும்புகிறாரு, அவருடைய ஆசை, அவருடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து கொடுத்தாரு. அதே போல் எடிட்டிங்கில் படத்தொகுப்பாளர் சசிகுமார் சார் அவர் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து படத்தொகுப்பு செய்யுங்கன்னாங்க. நான் என்னுடைய விருப்பப்படி நான் படத்தொகுப்பு செஞ்சேன். அதே போல் மியூசிக் டைரக்டர் ஜுமின் அவர்கள், இந்த விழாவின் நாயகன், அவரை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு துரபதை ருத்ரானவம் படம் பார்த்தேன். பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சாரை வந்து அணுகினேன், பேசினேன், கதையை சொன்னேன். நல்ல கதை சார் பண்ணுறேன்னாங்க. அதே போல் பண்ணாங்க. அதே போல் பாடல்கள் வந்து கவிஞர் விவேக சார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவங்க. அப்போ புஷ்பா ரிலீஸ் ஆக்கியிருந்தோம் நாங்கள் சொல்லக்கூடலாம். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில் இருந்தார் அவர். போய் சொன்னோம், கதையை கேட்டார். நான் ஃபுல் கதையும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு இது மாதிரிலாம் வேணும், இது மாதிரிலாம் வேணும், இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் சுச்சுவேஷனு, எனக்கு இந்த இடங்கள்லாம் லீக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன்.
அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதே போல் படம் ரீடியோ கடைக்கு முடிஞ்ச பிறகு பாட்டை கேட்டுட்டு சார் எனக்கு இந்த வரிகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேறு ஒரு பாடலாம் வரிகளை மாற்ற மாட்டாங்க. நான் புது இயக்குனர் என்னை பார்க்காம நான் என்னுடைய கற்பனைக்கு இணங்கி நான் சில வரிகள்லாம் மாற்ற சொன்னேன். அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அதே போல் இந்த படத்தினுடைய தாயே மகளா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல், அந்த பாடலில் செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பரை இந்த பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தணும். அவர் பாட்டு எழுதினார். என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு சில உண்மையை நான் சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார் வந்து அவர் கூட நான் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் நான் கூட தான் உட்காந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். சார் எனக்கு இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும்னு கேட்டேன். நான் எல்லாம் கேட்டணும், அதுக்கெல்லாம் கரெக்டாக நிறைய டியூன் போட்டு காமிப்பார். நான் புது டியூன் சூஸ் பண்ணுவேன். அந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து உட்காரவே இல்லை. அவர் புது பாடலாசிரியர், ஆனால் ஜெயிச்சாகணும், நல்ல கற்பனை வளம் இருக்குது, நல்ல திறமையானவர், என்ன மாதிரி தான் அவரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பண்ணணும். ஒரு 4 நாள் நைட்டில் இரவு பகலாக உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி, சார் இந்த வரியை மாற்றுங்க, அந்த வரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரிகளை மாற்றி திரும்ப எழுதி தான் தாயே மகளா அப்படிங்கிற பாட்டு உருவாச்சு. அந்த பாடல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங்காக உருவாகிருக்கு. அந்த விதத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் ஜுபின் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் படமே வெற்றி படமே அமைகிறதுக்கு மிக ப்ளஸ்ஸு மியூசிக், அவர் போட்ட பிஜிஎம், அவர் போட்ட சாங், அதே போல் மேட்டல் செல்வா. அது ஒரு முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் என்னை வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய தீவிரமான ரசிகன். விஜயகாந்த் எனக்கு உயிர். விஜயகாந்த் நான் உயிரை விட்டுருவேன். விஜயகாந்த் இறந்தப்ப 3 நாட்கள் கேட்டு பாருங்கள், சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில், கிராமத்தில். அவ்வளோ தீவிரமாக ரசிகன். நான் சினிமா கற்றுக்கிட்டதே கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்களை பார்த்து தான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தேன். லியாகத் அலிகான், கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனங்கள், அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அதேமாதிரி விஜயகாந்த் சாரை பார்த்து தான் நான் வந்து எப்படிலாம் நம்ம சீன் பண்ணணும், எப்படிலாம் மிரட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணால் என்ன பண்ணுவேனோ அவர் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில் ஒரு பெண் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் சுஷ்மிதா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹீரோ செலக்ட் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 ஹீரோனி பார்த்தோம். யாருன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஹீரோனி அவங்களாம் இவங்கெல்லாம் பார்த்தோம், பேசணும். படத்துடைய பட்ஜெட் ஒத்து வரல, அதனால் பெரிய ஹீரோனி எங்களால் போட வாய்ப்பு இல்லை. அதனால் சுஷ்மிதாவை செலக்ட் பண்ணோம். அவங்க அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. 10 டேக்கு 15 டேக்கு பண்ணாலும் முகம் சுழிக்காமல் நடித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் மெட்டல் செல்வா சார் வந்து, ஏன்னா நான் வந்து ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆர்கே செல்வமணி சார் மாரி, பேரரசு சார் மாரி ஆக்ஷன் பிளாக் பண்ணோம். சார் பண்ணியிருப்பார் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் தருமபுரி. அந்த படங்களை பார்த்துட்டு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான், பேரரசு சாருடைய மிகப்பெரிய ஃபேன். ஒவ்வொரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார். விஜயகாந்த் சார் பேசுகிற அந்த டயலாகு, அந்த எமோஷ்னல், அந்த கெத்து, அதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த படத்தை பண்ணேன். கேப்டன் இருந்தால் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் ஒரு பெண் கேப்டனாக என்னுடைய கதாநாயகி சுஷ்மிதா அவர்கள் நடிச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதே போல் மெட்டல் செல்வா சாரை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் எடுக்கும்போது நான் ரெஃபரன்ஸ் சொல்லுவேன் சார்கிட்ட. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூங்க மாட்டேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் பார்ப்பேன். தமிழ் மூவி இல்லாமல் ஹாலிவுட் மூவிலாம் படம் பார்த்துட்டு இந்த பெண் கேரக்டரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் சார் இப்படிலாம் படம் பண்ணோம், எனக்கு கேப்டன் விஜயன் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபைட்